ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இன்ஃபலூபி vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் எப்படி தம்ப்நெயிலை வந்து ஜெமினி ஆப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஜெமினி ஆப் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எதனா இருந்துச்சுன்னா அதை நியூ டேப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து டைப் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல உங்களுக்கு எது மாதிரி தம்ப்நெயில் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அது ஷார்ட்ஸுக்கா இல்லை வீடியோக்கா அப்படின்றத கிளியராக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சில டைம் நம்ம டைப்பிங்கில் வந்து மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனாக தந்துடும், நம்மளுக்கு தம்ப்நெயிலாக வராது. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதோட இமேஜ் அப்படின்னு ஆட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ நானும் அந்த தப்பு இங்கே பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதை நீங்கள் டைப் பண்ணிங்களோ, அதாவது எந்த தம்ப்நெயிலை டைப் பண்ணிங்களோ அதை காப்பி பண்ணி அது கூட இமேஜ் அப்படின்னு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஹெட்டிங்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை வேறு எதனா வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த தம்ப்நெயிலில், அதாவது ஜெமினியில் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது நீங்கள் சேர்த்து டைப் பண்ணிங்கன்னா அது க்ரியேட் பண்ணி அழகாக கொடுத்துரும். இந்த பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணி அது யூடியூப் வீடியோக்கா இல்லை ஷார்ட்ஸ்க்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஷார்ட்ஸ்க்குனால் அது லென்த் வரும், யூடியூபுக்குனால் அது வந்து வேறு மாதிரி வீடியோக்கான லென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எதனா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.